வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இதோடைய டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி லுக்கிங் 125cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்லா பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் பார்க்குறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடியே சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படியே மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஆமாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நிறைய பொருள் வச்சு கேரி பண்ண முடியுது. இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். பட் ஆனால் மற்ற ஸ்கூட்டர்லாம் இந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்னு வரும்போது அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் வந்து லிமிட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இல்லை கொஞ்சம் அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் அது மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அட் த சேம் டைமில் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. அது இல்லாமல் ஹோண்டான்றப்ப பில்ட் குவாலிட்டியும் இட்ஸ் ஓகே தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு உங்களுக்கு ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.19 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணிங்கப்போ இது மாதிரி ஒரு டீசெண்டான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அண்ட் பவர் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்ச் தான். ஒன்றும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் நல்லா இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg. சீட் ஹைட்டு உங்களுக்கு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட்டுன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,27,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவுடைய ஜூம் 125 அமைங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸில் ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு ஸ்கூட்டர் சூஸ் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்லேயே வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றப்போ 100% நிச்சயமாக சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும் இந்த ஹீரோவுடைய ஜூம் 125ன்றது. அது இல்லாமல் ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதில் ஃபீச்சர்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 9.8 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு 95 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை முன்னாடியே பேசியாச்சு. மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 52 km வரைக்கும் தரும்லான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் செல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு எதிர்பார்க்குற ஒரு மைலேஜ் அரௌண்ட் ஒரு 45 to 50 km நீங்கள் ஒரு நார்மலான ரைடிங் ஸ்டைலுக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட் 120 kg. சீட் ஹைட்டு 777 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,21,000 வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 125cc ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரை நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இருக்கலே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, அது கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது இல்லாமல் பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸோட ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம்
விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு டிவிஎஸ் இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லையும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே இதை பெஸ்ட்டான ரேஞ்சில் வச்சுட்டு இருக்க மாதிரி ரைடிங் மோட்ஸு, அது இல்லாமல் உங்களுக்கு இதோடைய டாப் மாடல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுக்குறாங்க. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான இன்ஜின். மற்ற எல்லா ஸ்கூட்டருமே உங்களுக்கு 2 வால்வ் செட்டப் தான், பட் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு 3 வால்வ் செட்டப் வருது. அப்படின்றப்ப இன்ஜின் பிரீத்திங் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதை விடையும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகுது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் மைலேஜில் வந்து இந்த ஸ்கூட்டர் ரொம்ப ஆவரேஜ். மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மைலேஜ் எதிர்பார்த்து எடுக்கிறவங்க நிச்சயமாக டிவிஎஸ் என்டார்க் சைடு வராதிங்கன்னு தான் சொல்லுவேன். மைலேஜ் கம்மியாக இருக்கும், பவர் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க, எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 118 kg, சீட் ஹைட்டு 777 mmலாம் இல்லை 770 mm தான் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடலில் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. ரெடி கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணலாம், பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இதோடைய டாப் மாடலில் கொடுக்குற அந்த ஒரு ஃபீச்சர் லெவல்ன்றது அதிகம்ன்றப்ப ப்ரைஸிங் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சு தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமோட ரேஸ் ZR 125 ஆமாங்க. இது ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் ப்ளஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ், அது கூட ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், வெஹிக்கிள் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், சீட்டிங் கம்ஃபர்ட்டும் எனக்கு பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கூலான ஒரு ரேஞ்சில் இருக்குன்றதுல நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்ன்றது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் இதோட சீட்டு வந்து ஒரு பெஸ்ட்டான சீட்டு. அதெல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு ஹேண்டிலிங் ரொம்ப ஈஸி. வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வச்சுங்களேன், இதோடைய டோட்டல் வெயிட் உங்களுக்கு ஜஸ்ட் 99 kg தான். சீட் ஹைட்டும் அரௌண்ட் ஒரு 785 mm அந்த ஒரு விஷயமும் ஓகே தான் சொல்லிக்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு ஸ்மைல் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஸ்மைல் ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு பெட்டரான ஒரு பவரும் கிடைக்கும். அதான் அந்த ஒரு இனிஷியல் சமயத்தில் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஆக்சிலரேஷன் ப்ளஸ் நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு நல்ல டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விட கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் அது மாதிரி விஷயங்கள் முன்னாடியே பேசியாச்சு. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 அவங்க. என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமான இந்த ஒரு ஸ்கூட்டர் இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா டிசைன் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதில் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைனோட இந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியும் சுசுகி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அட் த சேம் டைமில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலேபிலிட்டியும் சுசுகி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸும் குறை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் மைலேஜ் அதுலேயும் சூப்பராக இருக்கும். ஓவரால் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்துலேயும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு வெஹிக்கிளை நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சஜஷன் பண்ணுறது. இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49.6 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க.
பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் இந்த ஒரு 125 செக்மெண்ட். எனக்கு நான் ஓட்டின வெஹிக்கிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர்லன்னு பார்த்தோன்னா சுசுக்கியோட பிரேக்கிங் செட்டப் தான். சூப்பராக இருக்கும். சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. உடைய டோட்டல் வெயிட் உங்களுக்கு 106 kg. அந்தளவுக்குலாம் பெருசாக வெயிட் ஃபீல் ஆகலை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஈஸி தான். சீட் ஹைட்டு 780 mm தான் வருதுன்றப்போ ஓகே தான் பாச்சு. ஓகே ஆக மொத்தத்தில் முடியும். அந்த ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 1,16,000, டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.